ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளோடு கூட ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபித்து உம்முடைய வார்த்தைக்காக எங்கள் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமென். இங்கே மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். சத்தமாக சொல்லுங்க. அழிக்க மாட்டார், அப்புறம் மறக்கவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய அங்கே முதல் வசனத்தில் பார்க்கும்போது இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் இந்த மாதம் தேவன் நமக்கு இரக்கம் உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து நம்மை கைவிடாமல், நம்மை அழிக்காமல், நம்மை கிறிஸ்து இயேசுவோடு பண்ணின இரத்தத்தினாலாகிய பண்ணின உடன்படிக்கையை என்ன செய்வார்? மறக்காமலும் நம்மை தேவன் நடத்துவார். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் மேல் வசனத்தை பாருங்கள். அதற்கு மேல் வசனத்தை பாருங்கள். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் 30வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. 30. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் சொல்ற அங்க வார்த்தை, அதனுடைய ஜாயிண்ட் அதுதான். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் தொடர்ந்து உன்னை பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனம் திரும்பும்போது, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும்போது, தவறு செய்து தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்து நீ கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் என்ன செய்வார்னு சொல்லப்படுகிறது? அவர் அப்பொழுது இரக்கமுள்ள தேவனாயிருப்பார். எப்பொழுது இரக்கமுள்ள தேவனாயிருப்பார்? எப்பொழுது இரக்கமுள்ள தேவனாயிருப்பார்? நாம் கர்த்தரிடத்திலே திரும்பும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து உன்னை கைவிடாமல், உன்னை அழிக்காமல், அப்புறம் உன்னை மறக்காமல் நடத்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல். நல்லா உற்சாகமான இப்போ தேவனிடத்தில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏம்மா பின்னாடி இப்படி வந்து உட்காரேம்மா, இங்கே ஒரு காலி இடம் இருக்குதார் அங்கே. அந்த தேவனிடத்தில் நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்ம மனம் திரும்ப வேண்டும். அங்கே அதுதான் சொல்லுகிறார் மேல் வசனம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது பிரியமானவர்களே, தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் அவரோடு கூட வாழ்வதற்கென்றே நம்மை தேவன் பிரித்தெடுத்தார். நல்லா கவனித்துக் கொள்ளணும். அவரோடு கூட வாழ்வதற்கென்றே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். நாம் அவரோடு கூட இராதபடி, நாம் அவரோடு கூட நடக்காதபடி, அல்லது அவர் சமூகத்தில் இருக்காதபடி, நாம் அவருடைய அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் செயல்படும் போது, சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் காலம் முதல் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிருபையின் காலத்தில் எல்லோரையுமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் தனக்கென்று தான் பிரித்தெடுக்கிறார். அவரோடு இருப்பதற்காகத்தான், அவரோடு வாழ்வதற்காகத்தான், அவரோடு நாம் நடப்பதற்காகத்தான், அவர் சமூகத்தில் இருப்பதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். உலகத்திலிருந்து என்ன செய்கிறார்? உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு தான் சொல்றார். பிரிந்து வாழுங்கள்னு சொல்றார். வசனமா அப்படி இருக்கு. பிரித்தெடுத்தேன். நீங்க உலகத்தோடு என்ன செய்யுங்க? நீங்க நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் என்ன இல்லை, கொஞ்சம் லேசா சவுண்டு விசில் வருது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? வாழ வேண்டும். அப்போ சபை, திருச்சபை இப்படி வாழ்கிறோமா, இருக்கிறோமா என்றால் அநேக முறை தவறுதல் நடக்குது. அநேக முறை தவறுதல் நடக்கிறது. தேவனோடு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை
மறந்து உலகத்துக்குள்ளே தான் போகிறோம், உலகத்தினுடைய சிற்றின்பத்துக்குள்ளே போகிறோம், ஆசாபாசங்களுக்குள்ளே போகிறோம், அவர்கள் செய்கிற காரியங்களை விரும்புகிறோம், நாமும் அதை செய்யும்படியாக நாடுகிறோம், நம்ம மனம் நாடுகிறது. இஸ்ரவேலர்கள் அப்படி செய்தார்கள். தேவனுக்கென்று அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை தேவன் எல்லா கட்டளைகளை கொடுத்து நடத்தும் போது கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மனம் உலகத்தை நாடி போகிறது, உலகத்தினுடைய சிநேகங்களை நாடி போகிறது, உலகத்தினுடைய இன்பங்களை நாடி போனது. பாவ செயல்களுக்குள்ளாக அவர்களைப் போலவே பாவ செயல்களுக்குள்ளாக கடந்து போக ஆரம்பித்தார்கள். அதனால தான் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் அப்படி போகும்போது கர்த்தர் உங்களை கைவிட்டுருவார். அல்லேலூயா, சொல்லுங்க சத்தமா. அப்படி போனால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடுவார், கைவிட்டுருவார். அப்போ தேவனிடத்தில் ஐயோ தவறு, நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட நபர், தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்குது, தேவனுடைய காரியங்களை மீறி நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறேன் என்று சொல்லி உண்மையாக இருதயத்தில் உணர்ந்து கர்த்தரிடத்தில் வியாகுலப்பட்டு மனம் திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ மனம் திரும்பும் போது, இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதான் இந்த மாத செய்தியாக தான், நீ மனம் திரும்பும் போது இல்லையா உனக்கு இரக்கமுள்ள தேவனாகவே இருப்பார். கர்த்தரிடத்தில் திரும்பினால் உனக்கு அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ உன்னை கைவிட மாட்டார், அப்போ உன்னை அழிக்காமல் பார்ப்பார், அப்போ உன்னை என்ன செய்வார், மறக்காமல் நினைப்பார், உன்னை பார்த்துக்கோ. அதான் சொல்கிறார், மறக்காமல் உன்னை நினைக்கணும், உன்னை கைவிடாமல் நீ அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான், மனம் திரும்பு, நான் உனக்கு இரக்கமுள்ளவராக இருப்பேன். கட்டளை என்னது? மனம் திரும்பு. வாக்குத்தத்தம் என்னது? சத்தமாக சொல்லுங்க, இரக்கமுள்ளவராக இருப்பேன். அல்லேலூயா. மனம் திரும்பு, இரக்கமுள்ளவர். மனம் திரும்புன்றது கட்டளை, இரக்கமுள்ளவராக இருப்பேன் என்பது வாக்குத்தத்தம். இரக்கத்தில் என்னென்ன சொல்லுகிறார்? கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது தான். அப்போ இன்னைக்கு எதிலிருந்து நம்ம மனம் திரும்ப, எதிலெல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து தேவனாலே கைவிடப்படாதபடி. அல்லேலூயா. உலகத்துக்குள்ளே எங்கே போயிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து எதிலெல்லாம் விலகி இருக்கிறோம் நீங்கள் ஆராயணும். அப்போ தேவனுடைய இரக்கத்தை இந்த 3வது மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அவர் இரக்கம் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரணும். அதான் புலம்பல் புஸ்தகத்தில் சொல்வார், உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைன்னு சொல்கிறார்ல. ஏன்? எரேமியா புஸ்தகத்தில் அவர் அவ்வளவு காரியங்கள், தவறுகள் நடந்து அவர்கள் கைவிடப்பட்டு புலம்பல் புஸ்தகத்தில் அவர் புலம்பல் பாடுகிறார். நீங்கள் மனம் திரும்ப வாங்க, இரக்கம், அவர் இரக்கம் பெருசு, அப்பொழுது உங்களுக்கு இறங்குவார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் இரக்கம் உள்ள தேவன் சொல்லியிருக்கிறார், நான் மனிதன் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதியை நல்லா செய்தியை கவனித்து கேட்கணும். எல்லாரும் நான் சரியாக இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எங்கே உலகத்துக்குள்ள நம்ம போய் சிக்கி இருக்கிறோம், தேவனுடைய உறவை விட்டு எங்கே வழி விலகி போயிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு எங்கே நம்ம வழி விலகி இருக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? நிதானிக்காம திருச்சபை நாம் அப்படியே போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கம் கிடைக்காமல் போகும், தேவனுடைய கிருபை கிடைக்காமல் போகும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அநேக நேரங்களில் அவர்கள் தத்தளிக்க வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய இரக்கம் கிருபை இருந்தால் நிர்மூலமாகாமல் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வருவோம். சோத்திரம். அதனால தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு எங்கே விலகி இருக்கிறோம்? ரொம்ப இருதயம் பாருங்க இருதயம் மந்தமாகி போச்சுன்னா ஒன்றுமே மண்டையில் ஏறாது, மேலோட்டமாக தேடிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம். சில பேர்லாம் அப்படி இருக்கிறாங்க உள்ள, எனக்கு தெரியுது. ஊழியம் செய்கிற ஆளுகள் அப்படி இருக்கிறாங்க, தெரியுது எனக்கு ஆவியில். இருதயம் மந்தமாக தான் இருக்குது, கொளுத்து போய் தான், திரும்பவே இல்லை, இன்னும் தேவன் எதிர்பார்க்கிறபடி திரும்பலை. நீ தொடர்ந்து இரக்கத்தை பெறணும்னு சொன்னால் திரும்பினாதான் ரெடி ஆகும், திரும்பினாதான். திரும்பலைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய இரக்கத்தை தொடர்ந்து பெற முடியாது. பார்த்துக்கிறணும். அப்படியே இருதயம் அப்படியே இதாக இருக்குது, கொளுத்து போய் தான் கிடக்குது, மந்தமாக இருக்குது, சும்மா மேலோட்டமாக அந்த அறிவிலேயே தேடிக்கிட்டே இருக்கிறோம். கற்றுக்கொண்டதுலேயே வந்து பாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இல்லை.
நல்லா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இன்னும் திருந்தலை, சரியாக வேண்டியதெல்லாம் சரி ஆகலை, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இன்னும் சரியா வரல, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இன்னும் சரியா வரல, அவர் எதிர்பார்க்கிறபடி இன்னும் சரியா வரல, ஸ்தோத்திரம், சமூகத்தில் அதிகமா காத்திருக்கல, அவரோட நடக்கல, அவர் பிரசன்னத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா ஆபத்து. பார்த்துக்கிறங்க. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதம் ஆண்டவர் தான் வார்னிங் கொடுக்குறார். மனம் திரும்பிட்டா தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு இரக்கத்தை, இந்த மாதம் மட்டும் இல்லை, அந்த மனம் திரும்புதல் நிலைத்திருந்தா அது எப்பொழுதுமே அந்த இரக்கத்தில் நம்ம நிலைத்தே இருக்க முடியும். மனம் திரும்புதல் நிலைத்திருந்தா அவர் இரக்கம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும், எப்பவுமே கைவிட மாட்டார். இல்லையா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் வாழ்க்கையில் அவர் வந்து உன்னை கைவிடாமல் காப்பார். கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்க மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டேன்னு சொன்னவர் வருவார் அவர் நம்ம இடத்துல. அல்லேலூயா. அழிக்காம காப்பார். ஸ்தோத்திரம். மறக்காம நினைப்பார், மறக்கவே மாட்டார். சொல்லுங்க. யார் மறந்தாலும் நீ இரக்கத்துக்குள்ள இருந்தா, மனம் திரும்புதலுக்குள்ள இருந்தா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள நீ இருக்கிறையா? சும்மா இங்கே உட்காந்துருக்கு நமக்கு தெரியாது. இருதயத்தை அவர் தான் பார்க்கிறார். நீ எங்க இருக்கு உன் இருதயம்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கான்னு அவர் பார்க்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம நிக்கிறோமா? அல்ல 1 hour ஜெபம் பண்ணிட்டா போதும் நான் பரிசுத்தவான்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த நீங்க அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சிந்தை, நம்ம மனம், நம்ம எண்ணம், நான் செய்கை, என் பேச்சு, என் கிரியை, நான் 1 hour ஜெபம் பண்ணிட்டா சபைக்கு ஆராதனைக்கு வந்தா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம்ன்றது அர்த்தம் அல்ல. நான் சொல்றது விளங்குதுங்களாங்க? ஆமா, 1 hour ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் சபைக்கு வந்துட்டு போற ஆராதனைக்கு ஊழியத்தெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோமா? இல்லை, அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாக பிரித்தெடு, அது நல்லது, அதான் செய்யணும். அப்ப தொடர்ந்து மற்ற எல்லா பகுதியிலும் நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேனா? ஒரு செயல்களிலும் காரியங்களையும் அந்த உணர்வுகளையும் எண்ணமும் எனக்கு நமக்குள் உண்டாகிறதா? நான் உலகத்தானல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உலக காரியங்களுக்குள் ஈடுபடுவதற்கு, பாவ செயல்களுக்குள் ஈடுபடுவதற்கு, பாவ சிந்தை இச்சைகள் நிறைய பேருக்குள்ள நிரம்பி கொட்டி கிடக்கு. இன்னைக்கு பூரா உலகத்துக்குள்ள பிசாசு அதை தான், வெளியில ஒன்றும் தெரியாது, சாகடிச்சிடணும். அடையிலே சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ணிடணும்? சாகடிச்சிடணும் அதை. சோத்திரம். எதுக்குமே நீ இடம் கொடுக்க கூடாது. சில பேர் சாதாரண விசுவாசியாக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, சும்மா வந்துட்டு போகிறவங்க கூட அவனுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் ஜபிக்க மாட்டான், ஒன்றும் தெரியல, ஆனால் வருவான் போவான், எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே மண்டி கிடக்குது குப்பை நிறையா. இல்லையில சொல்லுங்க. அந்த தூர்வாரினாதான் ஊற்று தண்ணி சரியாகும். பண்ணமுல்ல ஜீவ தண்ணீரே ஆவியானவரே நமக்குள்ள ஊற்று பெருகணும்னு என்ன பண்ணணும்? சேறு ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா, மண் ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா, குப்பை ரொம்ப சேர்ந்துச்சுன்னா தண்ணி ஊறாது. என்ன பண்ணணும்? அதெல்லாம் தூர்வாரினா தான் தண்ணி ஊறும், சுத்தமான தண்ணி வரும். எடுக்கணும், வெளியில் எல்லாம் தோண்டி எடுக்கணும், எல்லாம் கலப்பணும் வெளியில். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறையா காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நபரை நான் உதாரணம் காட்டி முடிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆபிரகாம் காலம் முதல் கிருபையின் காலம் வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்ட, ஆபிரகாம் முதல் தேவன் தெரிந்து கொண்ட அத்தனை நபர்கள், இன்னைக்கு கிருபையின் காலத்தில் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்படுகிற நபர்கள் வரைக்கும் தேவன் தனக்காகத்தான் பிரித்தார். ஆபிரகாம் எப்படி உலகத்தை விட்டு, அவனுடைய குடும்பத்தை விட்டு, ஜென்ம தேசத்தை விட்டு பிரித்தெடுத்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் ஒவ்வொரு நபரையும் தேவன் பிரித்தெடுக்கிறார் தனக்கென்று வாழ்வதற்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தனக்கென்று வாழ்வதற்கு தான் பிரித்தெடுக்கிறார். சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை தேவன் தனக்கென்று பிரித்தெடுக்கிறார் இல்லையா? சிம்சோன் என்ன பண்றார்? ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றார், அவங்க அப்பா அம்மாட்ட நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போறீங்க, அந்த பிள்ளை எனக்கென்று நீங்க வளர்க்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவன் வளர வேண்டும். அவன் மேல நான் அபிஷேகத்தை வைப்பேன், அவன் அசரைய விரதமுடையவனாக இருக்கணும், அவனுக்கு பலத்தை கொடுப்பேன்.
அவன் தன் ஜனத்தை பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவனாக நான் அவனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி முன்னமே அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக, தேவ திட்டமாக, தேவ சித்தமாக தேவன் அவங்க தாய் தகப்பனுக்கு, மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் வெளிப்படுத்தி கர்த்தர் பேசுகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று. அதில் அவர்கள் சொல்லும்போது பாருங்க, 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், நியாயாதிபதிகள் 13:5 வாசிக்கணும். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. சொல்றாரு, அவன் தலையில என்ன படக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. 12ல நீங்க கவனிக்கணும். இங்க வந்து அவருடைய மனைவியின் இடத்தில் ஆண்டவர், அந்த மனோவா சிம்சோனுடைய தாயார் இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பின்பு அவர் தகப்பன் வந்து தேவனை சந்தித்து அவன் அவரிடத்துல கேட்கிறான் பாருங்க, 12:13 வசனத்துல பாருங்க. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். ஆமென். அல்லேலூயா. எப்படி வளர்க்கணும்னு கேட்கிறான் அவன் தகப்பன். முதல் ஆண்டவர் அவங்க தாயார்கிட்ட சொல்லிட்டார், அவங்க அப்பா கேட்கிறார். அப்ப எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு அவன் இப்படித்தான் இந்த பிரதிஷ்டையோடு தான் அவன் வாழணும், இந்த அர்ப்பணிப்போடு தான் அவன் வாழணும், இந்த அர்ப்பணிப்போடு தான் அவன் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. திராட்சை ரசம் குடிக்காதவனாக, அல்லேலூயா, நசரேய விரதம் உடையவனாக, சோத்திரம், அல்லேலூயா, மதுபானம் குடியாதவனாக, என்ன செய்யணும்? தன்னை எந்த விஷயத்தில் தீட்டுப்படுத்தி கொள்ளாதவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு அந்த பிள்ளையை நீங்க வளர்க்கணும்னு பேசுறார் ஆண்டவர். புரியுதாங்க? இப்ப தேவன்றைக்கு நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ்ந்தே ஆகணும். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, முழு பலத்தோடு. அல்லேலூயா. ஆமா, சிம்சோனுக்கு இது கட்டளையா கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளேயே இல்லை. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், தேவனிடத்தில் வல்லமையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு அவன் இஷ்டத்துக்கு வாழ்கிறான், அவன் மனம் போன போக்கில் வாழ்கிறான். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இல்லாமல், தம்பி இன்னொரு சேர் அப்படி முன்னாடி கொண்டு வந்து போட்டுக்கோ. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அவன் என்ன செய்யல? அவன் இல்லை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யல? அவன் இல்லை, இஷ்டம்படி வாழ்றான். ஆம், தீட்டுப்படக்கூடாதுன்னு என்ன பண்றான்? சிங்கம், வழியில செத்து கிடந்த சிங்கம், அதில் இருக்கிற தேன் கூட்டம் என்ன செய்கிறான்? அவன் போய் தொட்டு எடுத்து சாப்பிட்றான், தீட்டுப்படுத்திக்கிறான். அதை அறியாமல் செய்கிறான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் அவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான்? வாழ்கிறான். நசரேன்னு சொன்னால் திருமணம் பண்ணாதவன் என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அந்த முடியை வளர்த்து கொள்வாங்க நசரேய விரதம் உடையவர்கள். சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி. அந்த முடியை வளர்த்து கொள்வது, அவர்கள் முடியை என்ன செய்ய மாட்டாங்க? தீட்டுப்பட்டா மட்டும் அதை என்ன செய்வாங்க? அதை எடுத்துடணும். எடுத்து கொஞ்ச நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து, தீட்டுப்பட்டுட்டா ஏதாவது சாவு மூலமாகவோ ஏதாவது மூலமாக அதில் லேவியராம் புஸ்தகத்தில் இருக்கும் விளக்கமாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படி தான் வாழன்றது. அந்த வார்த்தையை மீறி நடக்கும்போது அதுக்குரிய சுத்திகரிப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கொள்ளலாமே, பரிசுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலை. இஷ்டம்படி வாழ்கிறான், இஷ்டம்படி போகிறான், அவன் அவனுக்கு தோன்றதெல்லாம் செய்கிறான். அல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு பிரியமானவர்களே, உங்களை என்னை அழைக்கல, சபைக்கு மட்டும் வருவேன், வெளியில் போனால் இஷ்டப்படி பேசுவேன், இஷ்டப்படி வாழ்வேன். ஒரு தம்பி சொல்கிறான், அம்மா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப கோபம் பண்ணி பேசும்போது என்ன செய்கிறாங்க? கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அல்லேலூயா. இவ்வளவு கொடுமை பாருங்க. ஃப்ரெண்டுகளோட சேரும்போது ஏளனமான வார்த்தைகள்,
அருவருப்பான வார்த்தைகள் நீ பேசும்போது தேவன் பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் சிந்தை எப்படி இருக்கிறது? நம்ம மனம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் உத்தமமா இருக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? பிரதிஷ்டையோடு இருக்கிறோமா? ஒன்றும் இல்லை தேவ காரியத்தில். அதான் சொல்லுவோம், ஊழியம் செய்கிறவங்களே சில நேரங்களில் அப்படியே போனாம் போக்கில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் உத்தமமா உண்மையா எல்லா காரியத்திலையும் சத்தியமா நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம், தன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம மனம் நிறைய நேரங்கள் அநேகருக்கு வருவதில்லை. தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம மனம் வருவதில்லை. சங்கீதக்காரன் சொல்றான், என் வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானமும் உமக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன் நல்ல சத்தம். அந்த அர்ப்பணிப்பு இல்லை. பிரியமா அவருக்கு பிரியமானதை செய்யணும்னால இல்லை, சும்மா அப்படியே தோணுனா என்ன முடிஞ்சாப்பா, இல்லைன்னா நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். தியாகம் பண்ற அனுபவம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்காக அர்ப்பணித்து நிற்கிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் எல்லாம் மாறி, அது இல்லைன்னா முடியாது. பிரதிஷ்டம் உடைஞ்சு போகும். சொல்லுங்க, அர்ப்பணிப்பு இல்லைன்னா கஷ்டங்க. சொல்றது விளங்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன் நிறைய. அதான் சொல்றேன், அர்ப்பணிப்பு வாழ்க்கையோடையே நீ ஒவ்வொரு நாளும் வாழணும். மொழிய ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் கண்டிப்பா தேவை. இந்த ஜெபம் தான் உன்னை அடுத்தது அர்ப்பணிப்புக்குள்ள உன்னை அப்படியே கொண்டு போகணும். அதை தான் உங்களை ஜெபிங்கன்னு சொல்றது. நான் ஜெபிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். அப்புறம் இஷ்டத்துக்கு நான் வெளியில இருந்து நான் இஷ்டத்துக்கு போறேன், வரேன், வாழ்றேன், தோணுதெல்லாம் பேசுறேன், இப்படியோ அலையிறேன். ஒரு வேலையில் வருமானம் இல்லை, ஒரு காரியங்களை குழப்பிருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி காத்திருந்து ஒழுங்குபடுத்திக்க தெரியறதில்லை. நமக்கு எங்கேயுமே அங்கே போறதில்லை. நம்ம இஷ்டத்துக்கே செஞ்சுட்டே இருக்கிறோம், நமக்கு தோணுதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விசுவாசிகள் ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி அந்த காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் தேவனுடைய இரக்கம் நம்ம மேல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நல்ல சத்தமா சொல்லணும், கர்த்தருடைய இரக்கம் நம் வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க நீங்க அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு மாறாதபடி இருக்கணும். செய்தியை கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதில் இன்றைக்கு அநேகர் இல்லை பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். இஷ்டத்துக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம காத்துக்கொள்றதில்ல. இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றதெல்லாம் பேதர் பாருங்க, அந்த உணர்வே இல்லாமல் இஷ்டத்துக்கு என்னவும் பேசுவார். அவர் எதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படித்தான் அப்படின்றதே விளங்காது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவனுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்றதே நம்ம என்னன்னா முதல்ல அவரோடு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரித்து அவருக்காகவே வாழ்வது. இந்த தீர்மானங்களோடு தான் உன் பணிகளை, உன் குடும்ப வாழ்க்கையை, உன்னுடைய எல்லா வேலைகளையும் நீ அதுக்குள்ள இருந்து தான் நம்ம செயல்படுகிறவர்களா இருக்கணும். அதை விட்டு தேவனோடு இருக்கிற வாழ்க்கையை விட்டு உன்னை பிரிக்கக்கூடிய விஷயம் வருதுன்னா அதை விட்டு பிரியணும். ஒழிய தேவனை விட்டு நீ ஒரு நாள் பிரிஞ்சிடவே கூடாது. விளங்குதா இல்லையாங்க? ஆமா, நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சுட்டு கூட என்ன பண்றோம், நிறைய பேர் போயிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிக்கிற காரியத்திலிருந்து நாம் இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளணும். கருத்தா ஜெபிக்கணும். அவசர சூழ்நிலை உனக்கு வரலாம், நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம், எது வந்தாலும் சரிதான். கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். அவசர சூழ்நிலைங்க, நெருக்கடியான சூழ்நிலைங்க, அதனால இந்த முடிவு எடுத்துட்டேன். சவுல் அப்படிதான் முடிவு எடுத்தான். நெருக்கடி அதிகமாய் போச்சு, அவசரமாயிடுச்சு, அதனால பலி செலுத்திட்டேன். இஷ்டத்துக்கு செய்யறதா? சொல்றது புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பவே இல்லை, இரக்கமும் பெறல. ஆண்டவர் அவனை கைவிட்டார். சவுலை கர்த்தர் கைவிட்டார். சொல்றது விளங்குதாங்க? நெருக்கடிங்க, அவசரங்க அப்படின்னு முடிவு எடுக்கலாமா? எதையும் நீ கர்த்தர் சமூகத்தில் போய் தான் நீ முடிவு எடுக்கணும். கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து தான் முடிவு எடுக்கணும். சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து என்ன செய்யணும்? ஜெபித்து தான் முடிவு எடுக்கணும். அங்க இருந்து உனக்கு இரக்கம் கிடைக்கும், தேவ கிருபை கிடைக்கும் உனக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இன்னைக்கு திருச்சபையில் இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள இல்லாமல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் உண்டாகணும். இப்படியே போனால் போக்கில் இதெல்லாம் என்ன செய்யறது, வந்துட்டு போயிட்டு ஆனால் ஏதோ ஜெபம் பண்ணிட்டேன், இப்படி மேலோட்டமான ஒரு வாழ்க்கையில் தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அர்ப்பணிப்பான வாழ்க்கை, அதுதான் அவரோட இருக்கிற வாழ்க்கை. அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்றது, நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்புனா அப்படியே அவர் பாதத்தை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கிறதா இல்லை. என் மனதை தேவனோடு இணைத்துட்டேன். நானல்ல, பாட்டு பாடுறோம், நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, நானல்ல இயேசுவுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டேன். அவரை விட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த உறவை, தேவனுக்குள்ள அந்த மகிமையை, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த உறவை விட்டு பிரிக்கிற, அதான் சொல்றார். எது பிரிக்கும்? உபத்திரம் பிரிக்குமா, நஷ்டம் பிரிக்குமா, கஷ்டம் பிரிக்குமா, கண்ணீர் பிரிக்குமா, வியாகுலம் பிரிக்குமா, பசியோ நாசமோ பட்டினியோ, எது என்னை பிரிக்கும்? கிறிஸ்துவனுடைய உறவை, அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்கலாகாது என்று கிறிஸ்துவுக்குள் நான் என் இருதயத்தில் நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொல்றார். நல்ல ஜீவனோடு கைத்தட்டி சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுவுமே அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்ததுதான். தேவன் என்னை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்கு வர சொன்னார். பவுல் சொல்றார், தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மாறவே இல்லை. அவர் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் தன் வாழ்க்கையை முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்று ஓடினார் ஆண்டவருக்குள்ளா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்றார், தேவனோட அன்பை விட்டு என்னை எவன் ஒன்று பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுங்களேன் நல்ல சத்தமா, வெளியில சொல்லுங்க பார்ப்போம். இருதயத்தை இஷ்டப்படி அலைய விடாதீங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை கைவிடுகிற, உங்களை கைவிட்டு இருக்கிறார் அர்த்தம். அவ்வளவுதான், உதவி வராது உனக்கு. ஆமா, பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும், உதவி இருக்காது. மறந்துடுவார் அவர், நினைவு கூற முடியாது உன்னை. அவர் சமூகத்துக்கு மனம் திரும்பி வந்த, இதுல விட்டு மனம் திரும்பினாதான் உன்னை நினைக்க முடியும். இவர் என்ன பண்றாரு, சிம்சோன் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட இஷ்டத்துக்கு அலைஞ்சவர் கடைசியா தெளிலாள் என்ற ஒரு ஸ்திரியை கண்டு அவளிடத்துல போய் சிநேகமாயிருந்தான் அப்படின்னு இருக்கும். வாசிங்க பார்ப்போம். அவளிடத்துல போய் சிநேகமாயிருந்தான். 12:14 15 16 பாருங்க. 16:4 பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். பாத்தீங்களா? அதற்கு பின்பு அவன் என்ன செய்தான்? தெளிலாள் ஒரு ஸ்திரீயை கண்டு அவளிடத்தில் போய் சிநேகம். அல்லேலூயா. உலகத்துல சிநேகம், மற்றது மேலதான் சிநேகம் போயிடுது. இப்படி தேவனோடு சிநேகமாயிருன்னு சொன்னா, தேவனிடத்தில் அன்பாயிருன்னு சொன்னா, எங்க சிநேகமாயிருக்கிறார் இவரு? தெளிலாள் இடத்துல. உலகத்துக்குள்ள சிநேகம், பாவத்துல சிநேகம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். இஷ்டத்துக்கு இப்போ நம்ம தொழில் சிநேகம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு, அது நண்பர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வேலை நிறைய பேருக்கு நண்பர் ஆகி போச்சு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நிறைய பேர் வேலை தான் என் வாழ்வு அப்படி நினைக்காது. இயேசு தான் என் வாழ்வு. அவர் உனக்கு வேலையை அவர் தான் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மேலதான் நம்ம சிநேகமா இருக்கணும். அப்ப தேவனோடு சிநேகமா இருக்க வேண்டியவன் யார்கிட்ட போய் சிநேகமா இருக்கிறான்? அப்போ என்ன நடக்குது? இப்படியே இவனை நயங்காட்டி என்ன பண்ணுது? உலகம் என்ன பண்ணுது? அப்படியே நயங்காட்டி இவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மொட்டை அடிக்க பாக்குது. உலகம் அதுதான் பண்ணும். உலக சிநேகம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா நயங்காட்டி தான் இழுக்கும். அல்லேலூயா. அது சொல்லப்படுது ஆரம்பத்தில். அது என்ன இருக்கும்? அது இந்த குடியை குறித்து சொல்லும்போது, குடிகாரனை குறித்து சொல்லும்போது நீதிமொழிகளை சொல்கிறார்ல, அது முன்பு ஒன்றும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் வாழ்க்கையில்? அது என்ன பண்ணும்? விரியனை போல அது என்ன பண்ணும்? அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தில் பாருங்கள், 32 மேலே இருந்தே பாருங்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் களப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம்
இரத்த வர்ணமாயிருந்து மேல சொல்ற, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு கரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்கள் இறங்கின கண்கள், அதை நாடி தேடுகிறவனுக்கு தானே, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவனுக்கு தான் அப்படின்றார். அல்லேலூயா. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் உன்னிடத்தில் முடிவிலது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பாரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனிக்கிறவனைப் போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. அதை பின்னும் தொடர்ந்து தேடு, எப்பொழுது விழிப்பேன் என்று இருப்பாய். போச்சு உன் வாழ்க்கை. குடி மட்டும் இல்லை, அது உலகமே அப்படிதான். போதை, உலக சிநேகம் என்னது? உலகத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், பண ஆசையா. உலகத்துக்குள்ள என்ன இருக்கு? உலகம்னா என்னது? நான் போயிட்டு வர இடம் அப்படி நினைக்க கூடாது. உலகத்துக்குள்ள இருக்கிற விஷயம், உலகத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள். உலகத்தில் என்ன இருக்கு? கண்கள் வீச்ச, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது நிறைஞ்சு கிடக்கு. பிசாசுனுடைய கிரிகள் உலகத்துக்குள்ள நிறைந்து கிடக்கிறது. இன்பம், கவர்ச்சி, அங்க சுத்தலாம், இங்க சுத்தலாம், அங்க போகலாம், இங்க போகலாம், எல்லாம் ரைட்டு தான். நாங்களும் ஒரு நாள் போன ஆட்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு நினைக்கணும். ஒரு லிமிட்டேஷன், எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வச்சுக்கணும், ஒரு அளவு தான். தேவனிடத்தில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒரு அளவு, ஒரு அளவுகால வைத்துக்கொள். நீ மீறி சுத்திக்கிட்டே இருந்தா போச்சு. அல்லேலூயா. ஒரு ஒழுக்கமே கிடையாது பாருங்க. ஒழுக்கம் இல்லாமல் வாழவே கூட. நிறைய தடவை சொல்றல, ராத்திரியில் சுத்துறது, 12 மணி வரைக்கும் சுத்துறது, 12 மணி வரைக்கும் டிவி ஓடும், அப்புறம் ஒரு அப்படி எப்படி சுற்றி கித்தி 1 மணிக்கா படுக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அங்கங்காவது போய் பார்க்கில் சுத்துறது, பேக்கரி கடையில் சுத்துறது, பீச்சில் சுத்துறது, ஹோட்டலில் போய் துண்டுறது. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் திமிரு அப்படியே துன்னு போயிட்டே தான் இருக்கும் அது பாட்டு. ஹலோ, சொல்றது விளங்குதா இல்லையா? அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் அவ்வளோதான். அதெல்லாம் உலகம், மாம்சம், மந்தம். இது இங்கே சரியில்லாதனால தான் அதெல்லாம் நமக்கு தோணும். விளங்குதாங்க? சும்மா மனசு பூரா இங்கே இருக்கும். சபையில் உட்காந்துருப்பாங்க. எப்போ வெளியில் போகலாம், வெளியில் போகணும், சாயந்தரம் சீக்கிரம் முடிஞ்சோடனே வெளியில் போகணும் தான் மனசு பூரா அடிக்கும். இங்கே இருக்காது மனசு நிறைய பேருக்கு. இந்த விடுமுறை நாள் இதெல்லாம் வந்தால் பாருங்கள், சண்டே ஈவினிங் எல்லாம், சண்டே கத்தருக்காக உட்காருனா மனசெல்லாம் இங்கே இருக்காது. மனசு பூரா வெளியில் எங்கே போயிடணும். அது போய் சுற்றி பேக்கரி, ஹோட்டல் இதெல்லாம் போய் சுற்றி தின்னுட்டு 1 மணி வரைக்கும் சுற்றி போச்சுன்றேன். அபிஷேகம் போயிடும். இவனை அரைச்சிட்டாங்க, அப்படியே போய் அரைச்சி மொட்டையாக்கிட்டாங்க. அவன் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு உன் அபிஷேகத்தை மொட்டையடிச்சிருவான். அது யார் மூலமா வந்தாலும் ஜாக்கிரதையா விழிச்சுக்க. நீ யாரா இருந்தாலும் சரி, தட்டி விடு. யாரை சந்தோஷப்படுத்த, இவளை சந்தோஷப்படுத்த போய் தான் இவளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்றது? சிநேகம் பாராட்டிட்டுமே, நட்பு பாராட்டிட்டுமேன்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லாத்தையும் கொட்ட போய் தான் மொட்டை அடிச்சிட்டா. விளங்குச்சா இல்லைங்களா? சோத்திரம். அப்படியே மந்தமாகவே அலையக்கூடாது. நம்ம உலகத்துக்குரிய கிரிகளில் காரியங்கள் அப்படியே ஒரு மாதிரியா சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம மனதையும் எண்ணத்தையும் தேவன் பக்கமாக அதெல்லாம் இதெல்லாம். ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம மனசு எண்ணம் இது மேலேயே மோகம், இது மேலேயே ஒரு நாட்டம், இது மேலேயே ஒரு தாகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே போகலாம், இங்கே சுற்றலாம், இங்கே போகலாம், அங்கே வருவோம், அங்கே போவோம், அந்த அக்கா வீட்டில் போய் பேசிட்டு வருவோம், இங்கே போய் உட்காந்து அது இது அப்படியே அலையிறது செய்கிறது. உலக காரியங்கள், இச்சைகள், மாம்சீக எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத யோசி, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குனாவே உலகம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நீ பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். விளங்குதாங்க? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருகிறவன் எல்லாம் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கைத்தட்டி சொல்லு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவன் மனசு எல்லாத்துக்கும் அங்கேயே போயிட்டு, தேவன் பக்கமாகவே போயிட்டு. நல்லா விளங்குதாங்க? இப்படியே போய் சிம்சோன் என்ன பண்ணிட்டாவோ, பேசி நயங்காட்டி கடைசியில் என்ன தெரிஞ்சுக்கலாம் பண்ணிட்டா? மடியில படுக்க வச்சுட்டாலாம். நீங்க வசனம் பாருங்க, 19, 16, 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கி விட்டாள். சோத்திரம். முடிஞ்சுதான் உங்களுக்கு? என்ன பண்ணிட்டா? மடியில படுத்துட்டார்.
அல்லேலூயா. சங்கீதக்காரன் நிலைமை அருமையாக சொல்கிறான் பாருங்க. 131 1-2 வசனம் படிங்க பார்ப்போம். 131 1-2 வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும், என் கண்கள் மேட்டிமையானதும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் எந்த கர்மத்திலையும் தலையிடுறதே இல்லைன்றார் அவர். சோத்திரம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. சோத்திரம். பிரைஸ் எல்லாம் எந்த சோத்திரம் எதுலையுமே நான் தலையிடுறது இல்லை. சத்தமா என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதை நல்லா படிங்க. 2வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. 131 2வது வசனத்தை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஆமென். இங்கே தேவ சமூகத்தில் ஒரு குழந்தை தாயின் மடியிலே பால் மறந்து தன்னையே பால் குடிச்சு தன்னை மறந்து ஆகாசமா தூங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என் தேவனுடைய மடியில் நான் இருக்கிறேன். என் தேவ சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையில், அவர் சமூகத்தின் இன்பத்தில் நான் மதிமயங்கி இருக்கிறேன். போதையில் இல்லை, நான் உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த சிநேகத்தினுடைய போதையில் மதிமயங்கியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்திலே மதிமயங்கி இருக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே நான் மதிமயங்கி என் ஆத்துமாவை அமர பண்ணி இருக்கிறேன். சொல்லுங்க, உன் ஆத்துமா தேவனுக்குள்ள அமர்ந்திருக்கா? சத்தமா சொல்லுங்கம்மா. உன் ஆத்துமா அலபாஞ்சா நாளைக்கு அலபாய் தான் செய்யும், இளைப்பாறுதலுக்கு போகாது. இங்கே இளைப்பாறுனா தேவ சமூகத்தில் உன் ஆத்துமா இளைப்பாறினால், விளங்குதா இல்லையாங்க? சொல்லுங்கம்மா. சத்தமா நல்ல ஒரு அழிலையா சொல்லுங்கம்மா. ஆமாம். சில பேருக்கு இருதயத்துக்குள்ள வார்த்தையே போகாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். புரியுதா? பால் மறந்த. இன்னொரு வசனம் யோவான்ல பாருங்க. யோவான் புஸ்தகம் யோவான் எத்தனை அதிகாரம்? யோவான்ல 13 23 24 பாருங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? சொல்லுங்களேங்க. இயேசு எவ்வளோ அன்புள்ளவர் பார்த்தீங்களா? தன் சீசர் என்ன பண்ணியிருந்தான்? எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. யாருக்கும் அவ்வளவு சேகம் பாராட்டாம நீங்கள் ஒருத்தர் தோளில் கை வைக்க முடியாது. தெரியுங்களா? நாங்கள் ஒரு ஊழியர்லாம் கூடி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சின்ன வயசு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு மூத்த போதகர் மேலே, என்னங்க அவர் மேலே போய் கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். ஒரு தோளில் போய் கை வைக்கிற அப்படின்னு சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அப்போது அந்த நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஆனால் இவன் தேவனோடு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு அன்பு பாராட்டிட்டான் பாருங்க. இவன் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாமே, பேதுருலாம் ரொம்ப நடுகிறார், பயப்படுறார் அவரை பார்த்தாலே. பாதத்துக்கெல்லாம் ஐயோ நீங்கள் போய் என் பாதத்தை சொல்லலாமா? அப்போ என்னடா பண்ணலாம், நீ இல்லாட்டி என்கிட்ட பங்கு இல்லை, அப்போ முழுசாக கழுவுங்க அப்படின்றான். நடுக்கத்தோடு பேசுகிறான். பயம் நிறையா அவனுக்கு இருக்குது ஆண்டவர் மேலே. சொல்கிறது புரியுது? அன்பு இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் இவன் ரொம்ப ஸ்நேகம். எல்லாரும் சுற்றி தான் உட்காந்துருக்குறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? 11 பேர் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவர் மட்டும் கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு? தோளில் சாஞ்சிக்கிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. அப்போ இயேசுவும் அதை சுத்தமாக கண்டுகொள்ளணும்னா அந்த அளவுக்கு ஒரு இணைப்பு. புதுசாக ஒருத்தர் நம்ம தோளில் கை வச்சா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்ல சிநேகம். உங்கள் பிள்ளை ஓடி உங்கள் கழுத்தை கட்டி பிடிச்சி தொங்குச்சுன்னா என்ன பண்ணாது? டைங்க தொங்க ஹேன்னு. இப்போ வேறு ஏதாவது பிள்ளை தொங்குச்சுன்னா இது ஏன் இப்படி தொங்கு தெரியலையே, திடீர்னு என்ன அது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு திடீர்னு ஓடி உங்கள் கழுத்தை கட்டி பிடிச்சி தொங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி உங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க பற்றியா, தப்போ சொல்லி அனுப்பிடுவோமா இல்லையா? சொல்லுங்க. நமக்கு அதே அந்த பிள்ளையும் நம்ம பிரியமான பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சபைகள் அப்பப்போ பார்க்குறோம், சொந்த பந்தத்துக்கு போகும்போது அந்த குழந்தைய அப்பப்போ பார்க்குறோம். அது மேலே நம்ம ஸ்நேகமாக பிரியமாக அந்த பிள்ளையை பார்க்கும்போது பிரியமாக நம்மளை பார்த்தோன்னே. நேற்று இது யார் ஜோசுவா பையன் சின்னவன், இவனை பார்த்துட்டு ரஞ்சித்தை பார்த்துட்டு ஒரே கொஞ்சிறான். அவனை கண்ணத்தை பிடிக்கிறான், தின்றான், தோலை தட்டுறான், அது இது பண்ணுறான். நேற்று நான் என்னடா இவன் எப்படின்னா உனக்கு பழக்கன்னு கேட்டேன். நான் சின்னவன்
இவன் எப்படா உனக்கு பழக்கம்? அன்றைக்கி வீடெல்லாம் மாற்ற போனேன் இல்லையா, அப்பப்போ பார்க்கறனால எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சோத்திரம். அப்பப்போ என்னை பார்க்கறதுனால ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணுறான்? அவனை பார்த்தோன்னே ஒரே இது பண்ணுறான், கிள்றான், அவரை இது பண்ணுறான், அது பண்ணுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஒரு குழந்தை என்ன, இங்கே சபையில் இருக்குது, அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், எடுத்துக்கிட்டே இருந்ததா போகும். அப்போ நம்மளும் அதை தாவிக்கும். ஆனால் முன்ன பின்ன அறிமுகமே நல்லா பரிச்சயம் இல்லாத ஒரு குழந்தை திடீர்னு வந்தால் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிக்க தான் செய்வோம். சொல்லுங்களேங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை, யோசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை யோவான். நல்லா அவன் வந்து தன்னோட ஆண்டவரோடு கூட அவ்வளவு ஸ்நேகம் பாராட்டிட்டான் பாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவ சமூகத்தில் போய் மடியில் படுத்து தன்னையே மறந்து, ஆத்மாவை மறந்து, மெய் மறந்து தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவன் என்ன பண்ணிட்டாரு? இந்த அம்மா மடியில் மெய் மறந்து தூங்கிட்டார். உலகத்துக்குள்ளே போய் தன்னையே மெய் மறந்து வாழ்கிற அனுபவம். நீங்கள் அதையே நினைக்காதீங்க. அது எழுத்தின்படி இருக்கிறபடி சொல்ல, நான் ஆவியின்படி பேசுகிறேன் உங்களுக்கு. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. யாராவது மடியில் போய் படுத்தாதான் இல்லை, வெளியில சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நான் யார் மடியில் போய் படுக்கிறேன்? சோத்திரம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சில பொல்லாத பிசாசு செஞ்சாலும் செய்யும். செத்த நீ அதோட. ஆமாம், நீ எங்காவது போய் மடியிலலாம் படுத்து பீச்சில் போய் படுத்துக்கிடுவான் நிறையா பேர். லேலூயா, அங்கேயே இடி விழுகுவதாகுமே. சோத்திரம். பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட். லேலூயா. ஆமாம், நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். சோத்திரம். அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. திருமணம் ஆகிற வரைக்கும் உண்மை உத்தவமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான். அந்த திருமணமும் கள்ள திருமணமாக இருக்கக்கூடாது. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்துலேயும் நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழணும். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். இப்படி போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? போச்சு. என்ன போச்சு? மொட்டை அடிச்சிட்டாரு. அவன் மொட்டை அடிச்சிட்டாங்க. சோத்திரம். அபிஷேகம் போச்சுங்க. மொட்டை அடித்தவன் என்ன பண்ணிருச்சு? அபிஷேகம் போச்சு. அடுத்தது அவன் எதிராளி வந்து கண்ணை பிடுங்கிட்டான். ஒளி போயிருச்சு. ரட்சிப்பு. இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குறான்னு சொல்லுதில்ல, இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தார். வெளிச்சம் போயிருச்சு அவனை விட்டு. ரட்சிப்பும் போச்சு. ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சு. முதல்ல அபிஷேகம் போச்சு, அப்புறம் ரட்சிப்பு போச்சு, அப்புறம் தேவனுடைய உன்னத பெலன் போயிடுச்சு. கர்த்தர் தாங்க நமக்கு பெலன். சொல்லுங்க, கர்த்தர் தான் நமக்கு பெலன். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டை நம்ம. சோத்திரம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஜீவன், பெலன் எல்லாமே. அதுவும் போச்சு அவனை விட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? சொல்லுவாங்கள்ல, மாவரைக்கு தாண்டா லாக்கின்னு. சிம்ம சொப்பனமாக இருந்தவன், பெலிஸ்தருக்கு சிம்ம சொப்பனமாய் 300 நரிகளை ஒருமித்து பிடித்தவன். சும்மா இல்லை, 300 நரிகளை ஒருமித்து பிடித்து. அவ்வளவு ஞானம் யார் கொடுத்தது? ஆண்டவர். அவனுக்கு விவசாய நிலங்களை, எதிரியின் விவசாய நிலங்களை காலி செய்வதற்கு அவன் யோசிக்கிறான் பாருங்க திட்டம். 300 நரிகளை ஒருமித்து பிடித்து வாளோடு வாள் சேர்த்து அதை நெருப்பு மூட்டி உள்ளே அனுப்புகிறான் விவசாய நிலத்துக்குள்ளே. ஓடி செதறி ஓடும்போது என்ன ஆகும்? எதிரியின் விவசாய நிலம் எல்லாம் அவுட்டு. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல சிங்கத்தை கிழிச்சு போட்டவன். ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று குவித்தவன். ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு, சும்மா கிடந்த தாடை எலும்பை தூக்கி 1000 பேரை கொன்று குவித்தவன். எவ்வளவு மகிமையான தேவன் அவனோடு கூட இருந்திருக்கிறார். பெலிஸ்தர் கண்டாலே அலறுவாங்க, அவனை கண்டாலே பயப்படுவாங்க. அல்லேலூயா. பலமுள்ள கயிறுகளை அவன் மேலே கட்டும்போது கூட பஞ்சு போட்டு, எப்படி பஞ்சு ஒருத்தன் இப்படி சுற்றினா இப்படி 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 நம்ம ஒரு பஞ்சில் போட்டு இப்படி கட்டினா என்ன ஆகும்? ஒரு ஆளுக்கு அழுத்தினா பஞ்சு நூல் கட்டாயிடாது. சாதாரண ஒரு நூலில் கட்டினா என்ன ஆகும்? நம்ம கயிறு எதையும் கட்டுறோம் எப்படின்னாவே என்ன ஆகிடும்? ஆனால் பலமுள்ள ஒரு கயிறில் கட்டினா அடுத்துற முடியுமா? ஆனால் பலமுள்ள கயிறே அவனுக்கு பஞ்சுபட்ட நூல் போல அருந்து தெரிச்சு போச்சான் அவன் உடம்பை விட்டு. அப்போ தேவன் எவ்வளவு அவனோடு கூட இருந்து கிரியை செய்திருக்கிறாரு பாரு. சோத்திரம். ஆனால் இன்னைக்கு மாவரைக்கிற ஒன்றுக்கு உதவாத ஆளாக மாறிப்போனான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரே விஷயம், அதனால தான் இன்னைக்கு சிம்சோனுடைய காரியத்தை எடுக்கிறேன். இரக்கம் மறுபடியும் பெற்றான். ஆண்டவர்கிட்ட தன்னுடைய தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டாங்க. மேலே படிச்சல, நீ மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் இரக்கமுள்ள தேவனாக இருப்பார். உன் தவறுகளை உலகத்துக்குள் சிநேகத்துக்குள்ளே போயிருந்தா, உலக சிநேக நட்பு உறவுகள் உங்களுக்குள்ளே காணப்பட்டா, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த 4வது மாதம் உனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும். நீங்கள் தேவ சமூகத்தில் தான் நம்ம இருக்கணும், தேவனோடு தான் நடக்கணும், தேவனுக்கு தான் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கணும். நம்ம மனம் தேவனோடு தான் ஒட்டி உறவாடி இருக்கணும்.
நம்ம ஆத்துமா கர்த்தருக்குள்ளதான் அமர்ந்து அடக்கி வைத்திருக்கணும். எங்க போனாலும் வந்தாலும் அதிலிருந்து நீங்க வெளியில போயிருந்தீர்கள் சொன்னா தயவு கூர்ந்து இன்றைக்கு நீங்க கர்த்தரிடத்துல மனம் திரும்பி, சிம்சோன் இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் கர்த்தரிடத்துல மறுபடியும் மனம் திரும்பினதுனால, ஏன்னு சொன்னா சாதாரணம் இல்லை, அவ்வளோ பெரிய பெலிஸ்தருடைய அரண்மனையில் நிற்கக்கூடிய பெரிய 2 தூண்கள், மொத்த அந்த அஸ்திபாரங்களே கவிழ்த்து போடக்கூடிய தாங்கக்கூடிய தூண்கள். அல்லேலூயா. அதை மீண்டும் தள்ளக்கூடிய பெலன் அவனுக்கு வந்ததுன்னா மீண்டும் அவன் மனம் திரும்பினதுனால அதே அபிஷேகம், அதே பெலன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவனுக்கு திரும்பவும் கொடுத்து, அதே ரட்சிப்பை அவனுக்கு திரும்பவும் கொடுத்து, அந்த அவன் செய்து முடிக்கவே முன்ன செய்ததை விட பின்ன அவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு வேண்டிய கிருபையை, இரக்கத்தை கர்த்தர் அவனுக்கு பாராட்டினார். முடிவு என்ன? அட போ, ஒன்றும் இல்லாமல் போனாயா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு பெலிஸ்தருடைய சரித்திரத்தில் இன்றைக்கும் ஐயோ சிம்சோன் என்னதான் அப்போ இருந்தே நமக்கு எதிரியை வீழ்த்தக்கூடியவனாகவே இருந்தான். எதிரியை வீழ்த்தக்கூடிய மகிமையான அபிஷேகத்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறேன். ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நம் உலக சிநேகங்கள் கூடாது. உலகத்துக்குள்ளே போய் சிநேகம் பாராட்டி வாழ்கிறதுக்கு, இஷ்டப்படி நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு, நம்ம மனம் அலையிறதுக்கு தேவன் உங்களை என்னை தெரிந்து கொள்ளலை. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள தேவனோடு சிநேகம் பாராட்டி கர்த்தரோடு அல்லேலூயா அவர் மார்பிலே சாய்ந்து அவர் மடியிலே உறங்கி, அப்படின்னா என்னது? அவர் சமூகத்திலேயே இருந்து அவர் சமூகத்திலே இளைப்பாரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா அவர் பாதத்திலேயே நம்ம ஆத்துமாவை அமரப்பன். அதில் தான் மதிமை மறந்திருக்கு. தேவ சமூகத்தை நிறைவில் நம்மையே மறந்திருப்பது. சொல்றது விளங்குதாங்க? இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அதே அனுபவத்துக்குள்ளே இருந்தால் அந்த இரக்கமும் கிருபையும் மாறாது. இந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் வெளியில் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், மனம் திரும்பி இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்குள்ளே போயிருந்தால் மனம் திரும்புங்க. நான் இரக்கத்தை திரும்ப உங்களுக்கு சிம்சோனுக்கு இரக்கம் பாராட்டினது போல இரக்கம் கிடைக்கும். இல்லை, நான் மொட்டையடிச்சது அடித்தது தான், ரட்சிப்பு போனது தான், பலன் போனது தான், நீ வெறுங்கட்டையாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் முடிவு பண்ணிக்க, நான் எரியிற கட்டையாக இருக்கணுமா வெறும் விரவு கட்டையாக இருக்கணுமா முடிவு பண்ணிக்க. எரியிற கட்டை தான் யூஸ். அடுத்ததுக்கு வெறுங்கட்டை சொல்லுங்க. அடுப்புலேயே கொண்டு போய் சில கட்டை வைப்பாங்க, எரியாதுல பிரதர், எரியாது தெரியுங்களா? எரியாது. என்னடா இது அப்படி எரியுவேன், ஒன்றும் நெருப்பே பிடிக்க மாட்டேங்குது இதில் அப்படின்னு என்னென்னமோ கிருஷ்ணாயில் அது மேலே பெட்ரோலெல்லாம் ஊற்றி பார்த்தா கூட சில நேரம் டப்புன்னு பிடிக்காது. சில கட்டை இருக்குது இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வெளியில் இங்கே என்ன தான் ஆராதிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் கதை நடக்க மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா. எரியிற கட்டையாக நம்ம இருக்கணும். இருக்கிற வெறுங்கட்டையாக இருக்கிற இப்போ நீ பயன்பட வேண்டிய கட்டையாக மாறணும். நீ பயன்பட வேண்டிய எரிகிற நெருப்பா நீ இருக்கணும். அதுக்கு உலக சிநேகத்தை விட்டு திரும்ப இரக்கத்தை திரும்பணும் கட்டளையிடுவேன்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. மகிமை மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம்.